வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரத்தை பார்ப்போம். ஸ்ரீ பராப வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்தில் 16/8/2026 மாலை 4:53 வரைக்கும் வளர்பிறை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் காணப்படும். நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் காணப்படும். நாள் முழுவதும் சாத்திய நாம யோகம் காணப்படும். மாலை 5:51 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமா. மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போறதா இருந்தா வெள்ளத்தை தானமா கொடுத்துட்டு போகலாம். போற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில 4:52 6:25 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 12:14 1:47 வரைக்கும் யமகண்டமும், மாலையில 3:20 4:52 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்துருவோம். என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த ஜாமீன் கையெழுத்து உத்தரவாதங்கள் இன்றைக்கு போற்றக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து உத்தரவாதம் தெரியும். ஒருத்தர் கடன் வாங்கும் போதோ அல்லது ஒரு தொழில் செய்யறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, அந்த விஷயங்களை மட்டும் போட்டுறாதீங்க. அது சிக்கல்ல முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி. நான் எப்பவுமே ஒவ்வொரு வாரமே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சதுர்த்தி திதி அப்படின்னாலே விநாயகர் வழிபாடு சிறப்பு. அதுவும் தேய்பிறையில பிறந்தவங்க வளர்ப்பிறையிலையும், வளர்ப்பிறையில பிறந்தவங்க தேய்பிறையில செய்யறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த திதியில பிறந்தவங்க அந்த திதியில செய்யறது சிறப்பு தான். மிக மிக சிறப்பு என்னன்னா பிறைகளை பார்த்து செய்கிறது. அப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தேய்பிறையில் பிறந்தவங்க வளர்ப்பிறையில் விநாயகர் வழிபாடுகள் ஒரு விளக்கேற்றி அவரை வழிபாடு செய்யும் போது திதிக்கான தோஷங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாள் முழுவதும் பத்திரை காரணம். மற்றபடி இந்த பஞ்சமி திதி வர்ற பொழுதை தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நன்மையாகவே இருக்குது. அப்போ நாள் முழுவதும் பஞ்சமி திதி இருக்குது. இந்த பஞ்சமி திதி 5 மணிக்கு பிறகு வருது. சதுர்த்தி தான் நாள் முழுவதும் இருக்கு. ஆனால் பத்திரை காரணத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பிறை பத்திரை காரணம் சிறப்பான காரணம். தேய்ப்பிறையில் வரும்போது தான் அது அசுப காரணம் அப்படின்னு சொல்லுவோம், எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் வளர்ப்பிறையில் வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம், பத்திரை காரணம்னால அதுக்கு அதிபதி கேது பகவான். கேதுக்குறது ஞானகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஞானக்காரகன் சொல்லுவோம், மாத்துருக்காரகன் சொல்லுவோம். அப்படி அவருக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அப்போ ஞானத்தை தருவது, ஞான சம்பந்தமான விஷயங்கள் என்ன, பிராணாயங்கள் செய்கிறது, மற்றது வேதம் ஜோதிடம் கற்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, உபாசனைகள் செய்கிறது, மற்றது இந்த ஆன்மீக ரீதியான ஆராய்ச்சிகளை செய்கிறது, ஆராய்ச்சிகளுக்கும் இது சிறப்பாக இருக்கு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பு. மற்ற எதுவும் செய்யக்கூடாதுன்னு இல்லை, இது செய்யறது சிறப்பாக இருக்கும்ன்ற நான் சொல்றேன். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பலனை எப்படி கேட்பது. இங்க இருக்கவங்களுக்கு பலன் கேட்க தெரியாது, யாருக்குமே பலன் கேட்க தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ராசியை அடிப்படையாக கொண்டு பலன் கேட்குறீங்க. நம்ம சொல்லும் போது பொது பேரை தான் சொல்லிட்டு போவோம். மேச ராசிங்கிறது பொது பேர், ரிஷப ராசிங்கிறது பொது பேர், கன்னினா பொது பேர், கும்பனா பொது பேர். அப்போ உங்களுக்குன்னு வரும்போது அதனுடைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்களை தான் நீங்க பார்க்கணும். அது லக்னத்தை எடுத்து, லக்னம் தான் உங்களுக்கு உரியது. எத்தனை பேருக்கு லக்னம் தெரியும்னா, ஓரளவுக்கு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்க 100ல் ஒரு 50 பேர்னு எடுத்துக்கிட்டா, அந்த 50 பேர்ல 45 பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ இப்படி நீங்கள் பார்க்கும்போது லக்னத்தோடு தான் பலன் கேட்கணும். ஒரு ஜோதிடத்தை போய் கேளுங்க, நீங்கள் பலன் எதை வச்சு பார்ப்பீங்க அப்படின்னா லக்னத்தை வச்சு தான் பார்ப்பாரு. ராசியோ நட்சத்திரமோ அவர் பார்க்குறது இல்லை. ரைட், அதை பார்த்துக்கொள்வார். ஏன்னா ராசி நட்சத்திரம் அவங்களோட குணம் என்னன்னு சொல்லும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், மனம் சிறப்பாக இருக்கு. உடல் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நட்சத்திரம் சொல்லும், ராசியினுடைய சொல்லும். சிம்ம ராசியோ லக்னமோ அது யார் எடுத்திருந்தாலும், அது ராசியா இருந்தா அவங்க உடல் அளவிலையும் மனம் அளவிலும் நல்ல தைரியசாலியா இருப்பாங்க. எடுத்தோன்னே மூஞ்சிக்கே பேசுவாங்க விஷயத்துல. லக்னமாக அமைஞ்சு விட்டால் அவங்க செய்யற காரியங்களை ஆளுமை திறமையோட செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கு.
மிதுன ராசிக்காரங்கள் இருந்தால் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். உடலில் அவர்களுக்கு ஆண்மைத்தன்மையும் இருக்கும், பெண்மைத்தன்மையும் இருக்கும். முழுமை பெண்மைன்னு சொல்லிட முடியும். அவர் ரெண்டையும் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க அவருடைய உடல் அமைப்பு. மனமும் அப்படித்தான். என்னத்தான் அவங்க வெளியே ஒரு கடினமான தன்மையை காட்டினாலும், அது ஒரு ஆண் ராசி அப்படி கடுமையான தன்மை காட்டினாலும் அந்த புதனுக்குரிய நளினத்தன்மைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்றது. ரைட், இவங்களோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ராசியும் நட்சத்திரமும் அவசியப்படும். ஆனால் லக்னம் தான் முக்கியம். சந்திரனை நகர வச்சு ராசி உதயமாகிறது. சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தின் மீது அவருடைய பயணத்தை ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பித்து எந்த ராசியில் இருக்கும்போது ஒரு குழந்தை அவதரிக்குதோ அந்த அவதரிக்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக மாறும். அந்த நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ள இருக்குதோ அது ஜென்ம ராசியாக மாறும். சந்திரன் அப்படிங்கிறது ஜோதிட விதியின்படி தாய் கிரகமாக சொல்லப்படும். தாய் எங்களுக்கு உடல் கொடுக்கிறார். இதுக்கு உயிர் கொடுக்கிறது யாரு? தந்தை. இது சூரியன் அடிப்படையாக வருது. சூரியன் மாதத்திற்கு ஒரு ராசியில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தை மாசம் மகரத்தில் ஆரம்பிப்பார், சித்திரை மாசம் அப்படிங்கும்போது மேசத்தில் ஆரம்பிப்பார். இப்படி அவர் மாசத்துல ஆரம்பிச்சு சூரிய ஒளி அந்த ராசி கட்டங்களுக்கு ஊடாக தெரிகிற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா சூரியனுடைய இடம்பெயர்வு நடக்கும். அப்படி அவர் நகர்வு நடக்கும் போது மேசரா லக்னமாக இருக்கும். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு ரிஷமமாக மாறும். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு கடகமாக, மிதுனமாக, கடகமாக மாறும். அப்ப இப்படி அந்த பலன்கள் தான் வரும். அப்ப லக்னம் தான் தெரியும். அதுதான் ஆத்மகாரகன். சூரியன் தான் ஆத்மகாரகன், உற்பத்திக்காரகன். அவர் தான் தந்தை உயிரை கொடுப்பார். லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது லக்னம். நம்ம மேச ராசிக்காரர்களே அப்படின்னு சொன்னா நீங்க மேச லக்னக்காரர்கள் உண்மைப்பா கிடைக்கும். துலா ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லும்போது துலா லக்னக்காரர்கள். ஆனா இப்படி நம்ம சொல்றோமே, ஒரு லக்னத்தில் கோடான கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் சரியாக அமைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். எதன் அடிப்படையை பொறுத்து அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படை. அதனால தசாபுத்தியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசாபுத்தியை சரியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு 100க்கு 100%, 75%, 50%, 25% தாக்கத்தை செலுத்தும், எந்த அளவுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது தெரியும். தசாபுத்தியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த தசாபுத்தி சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்க. ஒரு தசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியா இருக்கும், அது நடக்குதான்னு பாருங்க. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்க. அப்பதான் அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். நான் சொல்லும்போது மற்ற ஜோதிடர்கள் மாதிரி இந்தந்த காரியங்கள் அப்படி நான் சொல்ல மாட்டேன். குறிப்பிட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்கன்னு சொல்லுவேன். குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் கவனமா இருங்க அப்படின்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை. ஒரு வானிலை அறிக்கை மழை பெய்யும் அப்படின்னா நீங்க கொடை கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் முன்னெச்சரிக்கை. வீடுகளில் இன்று நீர் விநியோகம் தடைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்தையோ ஒரு மாகாணத்தையோ இல்லைன்னா ஒரு ஊருடையோ ஒரு நகரத்தில் பேரை சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீர்களை பாத்திரங்களில் சேமித்து வைப்பீங்க அடுத்த நீர் வளங்கள் வரைக்கும். இது மாதிரி தான் இது எச்சரிக்கை. அப்போ ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட், இந்த விஷயம் இப்படி வருதுன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் முன்னெச்சரிக்கை இதை செயற்படுத்தணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் வாய்ப்பு இருக்குன்னா சும்மா உட்காந்துருந்தால் அந்த வாய்ப்பு நடக்கப்படல, முயற்சி பண்ணி பாருங்க, அந்த பக்கத்தில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நான் சொல்லும்போது கிரகங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு கிரகங்களுடைய கதிர்வீச்சு வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்வதனுடைய அளவிலே மாற்றங்கள் ஏற்படும் போது அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் மாறுகிறது, பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறுது. அப்போ அதுகளை சமநிலைப்படுத்துறது கிரகங்களுடைய வழிபாடுகள் தான் செய்யணும். அப்போ அந்த கிரக வழிபாடுகளை நேரடியாக செய்ய முடியாது, இல்லை நேரடியாக நேரத்தை எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் அதிதேவதைகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களோட பேரைகளை நான் சேர்த்து சொல்வேன். சனி பகவான் அப்படின்னா அவருடைய அதிபதி சிவபெருமான் அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ சிவனை வழிபடும் போது சனீஸ்வரருடைய விஷயங்கள் உங்களுக்கு சமநிலைப்படுத்தப்படும். இதுதான் தெளிவு. இவ்வளத்தையும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டே இந்த பலன்களை கேளுங்க. இந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். இது ஒரு வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை எப்படி சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்கு. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமைகள் பெருகி மகிழ்ச்சி தரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு, சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்து அவங்க அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷங்கள் மகிழ்ச்சி, குடும்ப உறுப்பினர்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு, இப்படி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமும் தன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வார்த்தைக்கான மதிப்பான விஷயங்கள்லாம் இன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே யோசிங்க, கொஞ்சம் கவனமாக யோசிங்க. தேவையற்ற விஷயங்களை யோசிச்சு அவனுக்கு அது நடந்துருச்சு, அவனுக்கு அந்த வாழ்க்கை கிடச்சிச்சு, எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிச்சு, பக்கத்தில் இருக்கனுக்கு சொத்து கிடச்சிருக்கு, அவன் வாகனம் வாங்கிட்டான், எதை பற்றியும் யோசிங்க. உங்களுடைய திறமைகளை எப்படி வெளிக்கொண்டாடுறது, அதுக்கான வாய்ப்புகளை எப்படி தேடுறதுங்கிற மாதிரி இது பண்ணுங்கள். தேவையான மனக்குழப்பங்களை உருவாக்கி கொள்ளாதீர்கள், மன அழுத்தங்களுக்குள் ஆளாகாதீர்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நன்மையை தரும். இல்லைன்னா சிக்கல்களை உருவாக்க, அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நீங்களே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருக்கணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது போகிறதுக்கு முயற்சி, இன்றைக்கு அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம். தேவையில்லாத பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு, பண விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூக்க இன்ப சிக்கல்கள், பெண்களுக்கு உடல் உபாதைகள், விரயங்களை சந்திக்கிறது, செலவு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிற பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கான கொஞ்சம் மன சஞ்சலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை சரியாக இந்த இருக்கக்கூடிய சிக்கல்களை சரியாக்கி கொள்வதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக ஆள் மனசு ஆசைகள் உங்கள் முயற்சி அளவு நிறைவேறும். அது எதாக இருக்கட்டும், அது இன்றைக்கு நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது திருமணத்துக்கு வரன் தேடிக்கிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள், அவங்க மூலயமா உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குழந்தை, அதாவது அந்த ஆண் குழந்தை ஆண் குழந்தை எந்த வயசில் இருந்தாலும், இல்லை அவங்க சிறு வயதில் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வாலிப வயசில் இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற வயசில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது தொழில் சார்ந்த ரீதியாக இருக்கணும், கல்வி சார்ந்த ரீதியாகவும் இருக்கணும். அவங்களையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய தந்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, நீங்களும் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயங்களையும் மிக மிக கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து அது எதுவாக இருக்கட்டும், வியாபாரம், தொழில், குடும்பம், ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறது, வீடு விட்டு வீடு மாற்ற, ஊர் விட்டு ஊர் மாற, எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது வாழ்க்கையோட நேரடியாக தொடர்புப்பட்டதாக இருந்தால் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. கவனம் நிதானம் ரெண்டும் தேவை. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியது சூரிய பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கும். இன்சூரன்ஸ் சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வருமானங்கள், ஒரு நோயிலேருந்து வெளிவர்றது, ஒரு கண்டத்திலேருந்து வெளிவர்றது, ஒரு சிக்கல்லேருந்து வெளிவர்றது, இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்று
உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது வரன் தேடுறதா இருக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணுறதா இருக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. 2வது திருமணமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். கடந்து போக பாருங்கள். பேசி பேசி பெருசாக்காதீங்க. யாரோட எந்த விஷயம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அந்த பேசுகிறது அவங்களுக்கு சரியாக விளங்குற அளவுக்கு பேசியிருக்குமா அப்படிங்கிறத பார்த்து பேசுங்க. கூட இருக்கவங்களே நீங்கள் பேசுகிறத புரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் ஏதோ நினச்சி பேசுங்க, அவங்களுக்கு ஏதோ புரியும். அது மூலயமா சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. மகாலட்சுமி குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக தொழிலுக்காக வேண்டி வியாபாரத்திற்காக ஏதாவது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தம் இருந்தால் அதில் மிக மிக கவனமாக இருக்கணும். தொழில் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. புதிய தொழில் இருக்க தொழிலை விடுறது, அதில் மாற்றங்கள் எதிர்பார்க்குறது, தொழிலில் ஏதோ ஒன்று செய்கிறது எதுவும் வேண்டாம். பொறுமைக்காக இருக்குது. உடல் உபாதை தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுங்க. அடுத்து எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். குழந்தைகளின் எதிர்காலங்களை திட்டமிடுறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தை, அதாவது குழந்தையினுடைய தந்தை, அவரும் மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது. வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துக்களில் பிரிவுகள், பாகப்பிரிவினைகள் எதையும் செய்திடக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது எதையும் செஞ்சிடக்கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதனால் வரக்கூடிய சகல வாய்ப்புகள் பாதிப்புகளையும் பார்த்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவு, தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் செஞ்சிடக்கூடாது. கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கடந்து போக பாருங்கள். பேசி பேசி பெருசாக்காதீங்க. தாம்பத்திய சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீர்கள். அதாவது கணவன் மனைவி இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள 3வது மனுஷனை கொண்டு வராதீர்கள். இதிலலாம் நன்மைகள் இருக்குது. அதாவது உங்களுக்குள்ள நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நன்மை, இல்லைன்னா 3வது மனுஷன் தலையிட்டானா சிக்கல்கள் உருவாகும். மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளும் பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம், காராயணம் அல்லது பாதத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முயற்சிகளில் தடை இருக்கும். தேவையில்லாத சிக்கல்கள், குழப்பங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களில் கவனம் தேவை. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு எடுக்கிறது நல்லது. அதுலேயும் சிக்கல்கள் இருக்கு. பத்திரப்பதிவுகள் எதுவும் செய்ய போறீங்கன்னா பத்திரத்தை சரியாக சரி பார்த்து கொள்ளுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பறி பாருங்க, இன்னொருத்தரை கொடுத்து சரி பார்க்க சொல்லுங்க. தம்பி தங்கள் விஷயத்துல கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு நிதானமாக செய்யறது நன்மை தரும். தம்பி தங்கைகள் திருமண விஷயங்கள் எதுவும் முயற்சி பண்றதா இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாது. இந்த நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் காட்ட ஜோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இந்நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.